மருந்துகள் பற்றி சொன்னீங்க, வாழ்வியல் முறைகள், லைஃப் ஸ்டைல்ஸ் வந்து அதை பற்றி சொன்னீங்க. அது அறிவியல் பூர்வமான இருக்காங்கிறதுக்கு நீங்கள் அதையும் சொன்னீங்க. கணிதத்துக்கு நம்முடைய மதத்தில் ஏதாவது சம்பிரதாயத்தில் சாஸ்திரத்தில் ஏதாவது லீலாவதின்னு புஸ்தகம் இருக்குது, பாஸ்கராச்சாரியார் பண்ணியிருக்கார். புஸ்தகத்துக்கு பொண்ணு பேரை வச்சுருக்கார், லீலாவதின்னு. மரமாச்சாரியார் அந்த புஸ்தகத்தை தான் எல்லாரும் படிக்க சொன்னார். அதுக்கு சில பேர் கொஞ்ச நாள் படித்து போதா அவள் சரியாக வரல, சில பேர் படித்தா சில பேர் படிக்கலை. கூட்டல்லேருந்து ஆரம்பித்து பெரிய ஒரு கணத்துக்குள்ளே எத்தனை ஆழம் இருக்குதுன்னு மேலேருந்தே சொல்லலாம். அது மாதிரி அடையாப்பா அப்படிலாம் கணக்கு எழுதி முடிச்சிருக்கேன். அந்த புஸ்தகம் முழுக்க இருக்குது. அதில் நான் ஒரே ஒரு பார்ட் எடுத்து நான் ஸ்பெஷலிஸ்ட் பண்ணியிருக்கேன். க்ஷேத்திர விவகாரம்னு பேர். எனக்கு ஸ்கூலுக்கு போகல, நான் 4வது தான் வாசித்தேன். ஆனால் எனக்கு தேவைப்பட்டது, யாகங்களுக்கு தேவைப்பட்டதுன்னுட்டு அந்த புஸ்தகத்தை எடுத்து எல்லாம் பண்ணிவிட்டு நான் வேறு ஆபஸ்தம்ப மகர்ஷி கணிதத்துக்காக ஒரு புஸ்தகம் எழுதியிருக்காக, சுல்ப சூத்திரம்னு பேர். அது எத்தனையோ கோடி வருஷங்களாக இருக்குது அந்த கணிதம். அது வேதத்துக்கு தேவைப்பட்ட விவகாரம். இது நான் சொன்ன லீலாவதி லோக கணிதம். அது வேதத்துக்கு மாத்திரம் உபயோகப்படும். வேதத்தில் உள்ள குண்டங்கள்லாம் போடுறதுக்கு உள்ள விவகாரம். அதுலேருந்து நான் ஒரு தனியாக ரிசர்ச்சு பண்ணி ஒரு தனியாக தீரம் கண்டுபிடிச்சிருக்கேன். அதை பற்றி கடைசியாக அதை சொல்கிறேன். இல்லை இப்போ சொல்லுங்கள். இப்போ சொல்லட்டுமா? உதாரணம் காத்துருங்க. லீலாவதி பற்றியும் சொல்லிடுவோம். லீலாவதியில் என்ன விசேஷம்? நான் க்ஷேத்திர விவகாரத்தில் பண்ணுறது அந்த விவகாரத்தை மாத்திரம் சொல்கிறேன். க்ஷேத்திர விவகாரங்கிறதுன்னா ஜாமெண்ட்ரி. ஜாமெண்ட்ரியில் எல்லாருக்கும் என்ன தெரியும்னு கேட்டால் 12, 5, 13 ஒரு ட்ரையாங்குலர் இருக்குது. ஒரு சைடு 5, இன்னொரு பக்கம் 12, இன்னொரு பக்கம் 13ங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஆக 12 × 12 ஸ்கொயர் 144, 12 × 12 144, 5 5 25, ரெண்டையும் கூட்டினா 169. 169 ரூட்டு 13ங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இவர் இன்னொரு மெத்தடு சொல்லியிருக்கார். எப்படின்னா, இந்த 12ஐயும் 5ஐயும் பெருக்கிட்டு தனியாக 60, 60 2ஆல் பெருக்க சொன்னார் 120, 12 5 கழினார் 7, 7, 7க்கு ஸ்கொயர் 49, 120 49 169. செகண்ட் மெத்தடு யாருக்கு தெரியாது, புஸ்தகத்துக்குள்ளே இருக்குது. இதோட நிறுத்தலை, இன்னும் அநேக விஷயம் சொல்லியிருக்கார். இப்போ அதாவது 2 சைடு தெரிஞ்சால் 3ஆவது சைடு தெரியுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஒரு சைடை வச்சுன்னு 3 சைடு கண்டுபிடிக்கிறது வெளி சொல்லி கொடுத்துருக்காரு. எப்படின்னு கேட்டால், ஒரு 12ங்கிற நம்பர் இருக்குன்னு சொல்லுவோம், அது ஒரு சைடு. இதோட ஸ்கொயர் 144. இதை வந்து 2ஆலையும் 4ஆலையும் 6ஆலையும் 8ஆலையும் வகுக்கலாம். ஒத்தப்படை வராது, அதுக்கு வேறு நம்பர். இந்த நம்பரை எடுத்துன்னு எண்ணினோம்னா 144/2 72 +2 74 -2 70. இதுக்கு ரிணதன சோதனம்னு பேர். அதை பாதியாக பண்ணுறது, இதை 2 கூட்டுறது 2 கழிக்கிறது. அந்த 70ல் பாதி 35, 74ல் பாதி 37, 12 35 37 3 சைடு வந்தாச்சு. இதில் புரியாது. அடுத்து ஏன்னா இப்போ நம்பர் பெருசாக இருக்குது. அடுத்தது 4 எடுத்துக்கோங்க. 144/4, 144/4ன்னு வச்சுருந்தா 36ல் 4 கூட்டிக்கணும், 36ல் 4 கழிக்கணும், 32, 32ல் பாதி 16, 40ல் பாதி 20, 12 16 20, 12 12 144, 16 16 256, 256 144 400, அந்த 20 அந்த பக்கம். ஆக 12 16 20. அப்போ 12ங்கிற ஒரு சைடை வச்சுட்டு 16 20 ரெண்டையும் கண்டுபிடிச்சிட்டோம். அது மாதிரி 6 எடுத்துக்கோங்க. 12 ஸ்கொயர் 144, 144/6 24, 24 6 கூட்டினா 30, 24ல் 6 கழிச்சா 18, 18ல் பாதி 9, 30ல் பாதி 15, 12 9 15, 9 9 81, 12 144 81 225, 225க்கு 15 சரியாக படுத்து. அதுக்கப்புறம் 8 ஒவ்வொரு நம்பருக்குமே 3 சைடு கண்டுபிடிச்சிடலாம். ஆமாம், ஒரு சைடை வச்சுன்னா 3 சைடு இருக்குன்னு. அதுமாதிரி 8ன்னு எடுத்து 144/8ன்னா 18. அதே மாதிரி ஒற்றைப்படை நம்பருக்கு தனியாக வச்சுருக்கேன், அது தனியாக வரணும். ஏன்னா இது வகுப்படுற நம்பராக இருக்கணுமாண்ணா. 144 8 18, 18 8 26, 18ல் 8 கழிச்சா 10, 10ல் பாதி 5, 26ல் பாதி 13, 12 5 13. இப்படி இந்த மாதிரி அநேக கணக்கு சொல்லியிருக்காரு, 1 2 இல்லை. அது மாதிரி ட்ரையாங்குலில் எத்தனை வட்டம் உண்டோ, எத்தனை சமாச்சாரம் இங்கிலீஷில் இதில் சொல்லிடுறாலோ
இந்த கணக்கெல்லாம் திருடி தன் பேரில் போட்டுண்டு தான் அவன் பித்தாகரஸ் தீரம் பேர் வச்சுட்டான். வாஸ்துமாக லீலாவதி தீரம்னு பேர் வச்சுருக்கணும். இவா இப்போ பிரசித்தமாகலை, அதனால் இவ ஒரு இடத்துலையே மயந்து நான் ஒரு தீரம் தனியாக கண்டுபிடிச்சிருக்கேன், அதை மாத்திரம் சொல்லிக்கிறேன். இப்போ ஒரு ஸ்கொயர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அந்த ஸ்கொயருக்கு ஈக்குவலாக ஒரு சர்க்கிள் போடணும்னா அதுக்கு ஒரு ரேடியஸை தயார் பண்ணணும். அதுக்கு அப்போ பிதாகரஸ் தீரத்தை வச்சுன்னா 2/r ஏதோ சொல்கிறா. இங்கே அது தேவையில்லை. இதுக்கு ஈக்குவலாக ஒரு இது வரணும்னு சொன்னால் இந்த சைடு என்னவோ அந்த சைடை 8ஆல் வகுத்தா வந்து 8ஆல் வகுத்து கூட்டிட்டா போகிறோம். இப்போ சாதாரண இதே 24 நம்பர் வச்சுக்கோங்க. 24 8ஆல் வகுத்தா 3, 3 24 கூட்டினா 27. 27ங்கிறது டயாமீட்டர். நீங்கள் அதில் பாதி ரேடியஸ் ஒரு நிமிஷத்தை கண்டுபிடிச்சோம். நீங்கள் இதுக்கு ரூட்டு போட வேண்டியதில்லை, பையால் வகுக்க வேண்டியதில்லை. இப்படின்னு நாம் இன்னும் ரொம்ப சிரமப்பட்ட எங்கள் யாகத்துக்கு ரொம்ப சுலபமாக இருக்கேன். நீங்கள் ரொம்ப சிரமப்பட்டிருக்கீங்க, எங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்காது. இல்லை, அதை ரொம்ப சிரமப்பட்ட எங்களுக்கு யாகத்துக்கு தேவைப்பட்டது. அதுக்காக சிலது நாம் இது தயார் பண்ணிக்க முடியாது. அதே மாதிரி கணிதத்தை பற்றி சொன்னீங்க, வந்து தர்மமாகவும் இது இருக்குதுன்னு சொன்னீங்க. இங்கே லா நம்ம வந்து தனி மனித ப்ராக்டிஸ் எப்படி இருக்கணுங்கிறதையும் நீங்கள் சொன்னீங்க, அது எல்லாமே சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு. லா இங்கே இருந்திருக்கிறா, சட்டம் அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து பின்னாடி பார்க்குற ரொம்ப விமர்சனங்களாக வைக்கப்படக்கூடியது வந்து இந்த மனு தர்மம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு பெருசாக வந்து இந்த தர்மமும் இந்த தர்க்கமும் இது இங்கே எப்படி இருந்தது? தர்மம்ங்கிற வார்த்தைக்கே சட்டம் தான் அர்த்தம். தர்மம் என்றாலே சட்டம் தான் அர்த்தம். என்னென்ன விஷயத்துக்கு என்ன சட்டம் அதை சேர்த்துக்கணும், அவ்வளோதான். தர்மம் சட்டம்னு சொன்னால் எந்த சட்டம்னு சேர்க்கணும்? நீங்கள் செக்ஷன்னு பிரிக்கிறேன். எந்த விஷயம், ஸ்டுடியோ சட்டம், சினிமா சட்டம், இது ரோடு சட்டம்னு ஏதோ ஒன்று சேர்க்குறோம். அது மாதிரி இங்கே தர்மங்கிறத அதுக்கு முன்னாடி சேர்க்குற. ஸ்திரீ தர்மம், புருஷ தர்மம், யதி தர்மம், குலதர்மம், வியாபார தர்மம், ஒவ்வொன்றும் அந்த தர்மங்கிறது சட்டம் தான் அர்த்தம். இந்த சட்டத்தில் இங்கே எழுதாத விஷயமே கிடையாது. மாடனாக இன்னைக்கு கூட பொருந்துமா? எந்த நாள்லேயும் பொருந்தும். அதனால தான் அது வேதம். வேதம்ங்கிறது தான் சனாதனம். அதுதான் சனாதனம். எல்லாருக்கும் பொருந்தும். அதாவது இன்றைய காலத்தை இவ வித்தியாசப்படுத்தி தவறான மார்க்கத்தில் கொண்டு போயிட்டே இருக்கா. இப்போ ஒரு காலத்தில் நதிகள் சுத்தமாக இருந்தது. இப்போ வந்து சாக்கடையை கட்டி இந்த சாக்கடையோட ஜலங்களை நதியில் கொண்டு விடுன்னு எந்த சாஸ்திரம் சொன்னது? அது நீங்கள் பண்ணின தப்பு. அது நீங்கள் திருந்தவே இல்லை, இன்றைக்கும் திருந்தலை. அது எந்த மகான் வந்து திருத்த போகிறானோ தெரியாது. இப்போ விதேசங்கள்லாம் கூட அவள்லாம் என்ன பண்ணுறா, அதை ஏதோ சுத்தப்படுத்தி வேறு ஏதோ விவசாயத்துக்கு அனுப்புகிறா. இப்போ நீங்கள் வந்து கொள்ளடத்தில் நேத்திக்கு புதுசாக இந்த 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 யாத்திரி நிவாசோட இதை நேத்திக்கு கொண்டு ஒரு 10 நாள் முன்னாடி கொண்டு சேர்த்து விட்ருக்கா. இதெல்லாம் அநியாயம்னா இதெல்லாம் தர்மமா? எது அதர்மம்னு நாம் சொல்கிறோமோ அது சட்டத்துலேயும் இப்படி பண்ணுன்னு சொல்லலை. எழுதி வச்ச சட்டங்கள்லையும் இந்த மாதிரி பண்ணுன்னு சொல்லியிருக்காளா? இந்த மாதிரி இந்த சாக்கடையை கொண்டு நதியில் கலக்க சொல்லி எந்த சட்டத்தில் இந்தியா கவர்மெண்ட் சட்டத்தில் இருக்கா? சட்டங்கிறது எல்லா நாளுக்கும் பொருந்தும், சரியாக தான் இருக்குது. மனுஸ்மிருதியிலையும் சட்டம் இருக்குது. மிதாட்சரான்னு ஒருத்தர் எழுதியிருக்க வியாக்கியானம் பண்ணியிருக்கார் யாக்ஞவல்கிய ஸ்மிருதிக்கு. அந்த சட்டம்தான் பிரபஞ்சம் பிறந்த நாளாக இருந்தது. ஓரிரு விவகாரங்கள் இந்த காலம் மனிதர்களுக்கு சரியாக வரலன்னா அதை வேணால் நீங்கள் பண்ணாத வேணா இருக்கலாம். அதுக்காக அது புஸ்தகத்தை வெய்யணுங்கிற அவசியம் இல்லையே. புஸ்தகம் எழுதினவ உங்களை எதிர்பார்த்து ஒன்றும் காசுக்காக சம்பளம் வாங்கிட்டு மாதம் பெரிய கோட்டி இடத்துல உட்காண்ட சட்டம் எழுதினா ஏனாமா செஞ்சா சுவாமி? அதனால் எல்லா 1330 குரலில் பெரும்பாலான குரல் ஒத்து வரும். 1-2 முரண்பட்டு இருக்கலாம் இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்துக்கு மாதிரி சொல்லலாம். அது மாதிரி வந்து அந்த மனு தர்மத்திலேயோ மற்ற சாஸ்திரம் எனக்கு திருக்குறள் அப்பப்போ வாசிக்கிறேன். அதோட முழு ஞானம் எனக்கு போகாது. ஆனால் எல்லா பொருந்தலைன்னு நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியல. அப்படி இருக்குங்கிறது நீங்கள் சொல்கிறதுலேன்னு தெரியல. சிலர் முரண்படலாம். அப்படியா? தெரியல எனக்கு. தெய்வம் தொழால் குளிரன் தொழுதல்வாள் பெய்யன பெய்யும் மழைன்னா இன்றைக்கி சண்டைக்கு வந்துடுவா எல்லாரும். அப்படின்னா என்ன அர்த்தம்? சாமியை கூட கும்பிடாட்டா கூட
ஆத்துக்காரருக்கு எல்லா சேவையும் பண்ணி வச்சுருந்தாருன்னா அவள் வந்து சொன்னால் மழை பெஞ்சிரும் அப்படின்னு ஒரு இது சரியான வார்த்தை தானே, இதில் ஒன்றும் தப்பு இல்லையே, இந்த வார்த்தை சரியாக தானே இருக்குது. அவர் என்ன சொல்லு, நீங்கள் வாக்கியத்தை முழுக்க கவனிக்கக்கூடாது, இதிலேருந்து சொல்லக்கூடிய அறிவுரை என்ன தான் பார்க்கணும். அவரை விட ஒரு பெரிய அதை கூட நீ பண்ணா இருக்கலாண்டான்னா அது பண்ணியே ஆகணும். அவர் சொல்கிறார் பீஷ்மர், எனக்கு வந்து நமே பிதா பிரியதரா அப்படி சொல்கிறார். நான் எங்கள் அப்பா வந்து எனக்கு பிரியன் இல்லை, என்ன அப்பா பிரியம் இல்லைன்னு சொன்னான்னா அவர் சொன்னவர் யார்? எந்த அப்பாக்காக தன் வாழ்நாளில் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு வாழ்க்கையே தியாகம் பண்ணாலும் அவன் எனக்கு எங்கள் அப்பா பெருசு இல்லை, எனக்கு சத்தியம்தான் பெருசு, தர்மந்தான் பெருசு, உண்மையை தான் நான் செய்வேன், உண்மையை தான் சொல்லுவேன்னு சொன்னால், நான் அப்பா விட்டாலும் விடுவேன், நான் உண்மையை விட மாட்டேன்னு சொன்னாக்கா நான் அப்பா விட்டுருவேன்னு அர்த்தம் இல்லை. அதே மாதிரி நம்ம பார்க்குறோம், கணக்கெல்லாம் நீங்கள் சொன்னீங்க, நீங்களே அதுக்கான பிரமாணங்கள்லாம் நிறைய எடுத்து சொன்னீங்க, உங்களுடைய கண்டுபிடிப்புலையும் சேர்த்து சொன்னீங்க. ஜோதிஷம் அப்படிங்கிறது நம்மகிட்ட வந்து இங்கே பெருசாக இருக்குது. ஜோசியம் அப்படிங்கிறது எல்லா இடத்துலையும் அதை இன்றைக்கி நம்பிக்கை வந்து அதிகரிச்சிருச்சு, அதிகமாக பார்க்குறோம் நம்ம. அது வந்து சயின்டிஃபிக்காலிட்டி குத்து மதிப்பாக அடிச்சு வர்றதா அப்படின்னு ஒரு பெரிய ஒரு கேள்வி. அதுக்கு வந்து சாஸ்திரபூர்வமாக ஜோதிஷம் இருக்குதா அது அந்த காலத்துலேருந்து? ஏன்னா வேதம் எப்போ பிறந்ததோ அன்னிலேருந்து இருக்குது. வேதம் இன்னைக்கு பிறந்ததோ அன்னையிலேருந்து ஜோசியம் இருக்குது. வேதம் பிறந்திருந்தால் வேதமும் பிறக்கலை, இதுவும் பிறக்கலை, எக்ஸிஸ்டிங் அதுலேருந்து இருந்தது. சிக்ஷா, வியாக்கரணம், சந்தா, நிருக்தம், ஜோதிஷம், கல்பா, 6 அங்கம் அது. அதாவது வேதம்ங்கிற இதுக்கு 5 கை கால் மாதிரி. இந்த 6 இல்லாது அந்த வேதத்தை செயல்படுத்த முடியாது. வேதத்தில் யாகங்களை பற்றி சொல்லியிருக்கு. வந்து அந்த யாகங்கள்லாம் பண்ணுறதுக்கு ஒரு டைம் வேணும், குறித்த டயத்தில் பண்ணணும். ஏன்னா உத்தராயணத்தில் கல்யாணம் பண்ணோம், வசந்தம்னு சொன்னால் பங்குனி சித்திரை இந்த நாள் தான் கல்யாணம் பண்ணேன். எப்போ பங்குனி எப்போ சித்திரைன்னு தெரிய வேண்டாமா? அது ஜோதிடம் தெரியாத எப்படி பண்ண முடியும்? அதுக்காக ஜோதிஷங்கிறது தனியாக அப்போ ஆரம்பத்திலே எழுதி வச்சுட்டா. அது மாதிரி அந்த அதில் அந்த கணிதம் 3 விதமாக இருக்குது. திரிஸ்கந்தஹோரா பிரவீணான்னு அந்த நாளில் பரமாச்சாரியால் பல வித்வான்களுக்கு பட்டம் கொடுத்துருக்காரு. திரிஸ்கந்தஹோரா, 3ன்னா 3, ஸ்கந்தன்னா 3 பிரான்ச், 3 பிரான்ச்சுக்கும் தலைவர். ஏன்னா எல்லாருக்கும் இந்த காலத்தில் பலஜோதிஷமாக தான், பலஸ்கந்தம் தான் எல்லாருக்கும் இப்போ புரியுதா இருக்குது. அது கணித ஸ்கந்தம். கணிதம்னா கணக்கு போட்டு ஆரம்பிடுறது. அதுக்கு முன்னாடி அஸ்ட்ரானமி. அஸ்ட்ராலஜி எல்லாருக்கும் தெரியும். அஸ்ட்ரானமியில் தான் அஸ்ட்ரானமி வந்து இப்போ இந்த கிரகம் எந்த இடத்துல நிற்கிறதுன்னு கண்டுபிடிக்கணும். அஸ்ட்ரானமி தெரிஞ்சால் தான் அஸ்ட்ராலஜி பண்ண முடியும். அஸ்ட்ராலஜிக்கு உள்ளே வரலாம். அஸ்ட்ராலஜிக்கு உள்ளுக்குள்ளே வந்த பிறகு கூட என் பையனுக்கு நான் ஜாதகம் அந்த காலத்தில் ஒரு 40-50 வருஷத்துக்கு முன்னாடி கையால் ஜோதிஷம் கணக்கு முழுக்க போட்டிருக்கேன். 100 மணி நேரம் ஒரு ஜாதகத்துக்கு. 100 மணி நேரம் 100 மணி நேரம் அத்தனை கணக்கு இருக்குது. ஆனால் ஒரு லாபம், இந்த காலத்தில் எல்லாத்தையும் நம்ம குறை சொல்ல முடியாது. கம்ப்யூட்டர் வந்து ஏன்னா கம்ப்யூட்டர்லாம் தயாரித்தது, ஃபோனை தயாரித்தது, இந்த டிவியை தயாரித்தது, நீங்களும் நானும் பேசின்னு இருக்கும்போதே பிரபஞ்சம் முழுக்க தெரிகிறாப்பில் பண்ணது. இதெல்லாம் கண்டுபிடிச்சவனுக்கு நாம் எத்தனை வேணுனாலும் கடமைப்பட்டிருக்கோம். அவன் பணம் கொடுக்குறதோ காசு கொடுக்குறதோ விஷயம் கிடையாது. அவள் நல்லது பண்ணி கொடுத்துருக்கா. அந்த நல்லதாக உபயோகப்படுத்தினா இன்னும் சக்தி. அதனால் அவளுக்கு ஒரு நல்ல ஒரு இது கம்ப்யூட்டரில் வந்து கணக்கு ஈஸியாக வந்துடுது. இப்போ அந்த கணக்கில் என்ன போட்ட தேடுறது அடுத்த நிமிஷம் இப்படி தட்டிட அடுத்த சிரமம் இல்லாமல் அந்த கணக்கை முழுக்க ஷட்பலம்னு பேர். அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு ஜாதகத்தில் முக்கியமான இடம். ஷட்பலாஸ், பாவ கணிதம், ஷட்பல கணிதம் ரெண்டும் பண்ணாமல் ஜோதிஷம் சொல்லும்போது தான் தவறு நடக்குது. இப்போ ஒரு ஜாதகத்தில் 2ஆம் பாவத்தில் செவ்வாய் இருக்கான்னு வச்சுக்கோங்க, பாவத்தில் 3ஆம் பாவத்தில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. 2ஆம் பாவத்தில் இருந்தால் நிறையா குழந்தை பிறக்கும்னு அர்த்தம். 3ஆம் பாவத்தில் இருந்தால் குழந்தை பிறக்காது செவ்வாய் அப்படின்னு அர்த்தம். இப்போ பாவத்தில் 3ஆம் பாவத்தில் இருக்கான்னு அவனை சகோதரர் இருக்காது, துணைவர் அற்பம். இதே அவள் என்ன சொல்கிறவா, நம்ம வெறும் கட்டத்தை பார்த்து இந்த சாதாரண சொல்வா செவ்வாய் தோஷம் அப்படின்னு. அப்படி அது பாவ ஜோதிஷத்துக்கு போகணும். பாவ ஜோதிஷத்துக்கு போய் ஷட்பலத்தில் அது பலவானாக இருக்கான்னு பார்த்து, அதுக்கப்புறம் அது நல்லத்தை எவ்வளோ கொடுக்கும், கெடுதல் எவ்வளோ கொடுக்கும்,
அதுக்கெல்லாம் ஸ்ரீபதி பத்ததி அந்த மாதிரி புஸ்தகங்கள் இருக்கு. அதெல்லாம் மாஸ்டர் பண்ணணும். மாஸ்டர் பண்ணி ஒரு ஜோதிஷத்துக்கு ஒரு ஜாதகத்துக்கு பலன் சொல்லணும்னு சொன்னால் சுமார் ஒரு வாரமாவது மெனக்கிடும். ஒரு ஜாதகத்தை பார்க்குறது. அதனால்தான் என்ன பண்ணால் அந்த காலத்தில் ராஜாக்களுக்கு இன்றைய ராசி பலன் அப்படின்னு காத்தால எதிர்த்து சொல்லு, அதெல்லாம் சரியாக வராதுண்ணா. ஏன்னா ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் உள்ள சமாச்சாரம் வேறு. இல்லை, இப்போ அதான் நான் கேட்க வந்தேன். ஒட்டுமொத்தமாக இன்றைக்கி உலக ஜனத்தொகை வந்து ஒரு 800 கோடி இருக்குது இன்னும் ஆவரேஜ் மனிதர்களில். ஆமாம், மனிதர்களில். ஆமாம், அந்த 800 கோடி பேர் இருக்கிற இடத்துல 12 ராசி 27 நட்சத்திரம் இதை வச்சுட்டு இந்த ஈக்குவேஷனை எல்லாருக்கும் சொல்லிடலான்னா கொஞ்சம் லாஜிக்கலாக இடிக்கிற மாதிரி இருக்கு. இல்லையே, சரியாக வரும். ஏன் சரியாக வரும் கேட்டால், இந்த 800 கோடி அதாவது கணேச சகஸ்ரநாமத்தில் ஒரு வாக்கியம் இருக்குது. சதுரசீதி லக்ஷானாம் ஜீவானாம் தேகசம்ஸ்திதான்னு ஒரு வாக்கியம். 84 லட்சம் ஜீவராசி இருக்குது. ஒவ்வொரு ஜீவராசியிலும் எத்தனை கோடி இருக்குன்னு சொல்லலை. மனிதனுக்கு சொல்லிவிட்டு 84 லட்சம் வேரியண்ட், 84 லட்சம் வகை. அதில் மனிதன் ஒன்று இன்னும் பாக்கி அது ஒன்றை கழிச்சுண்டு பாக்கியை நம்பர் போட்டுக்கோங்க. 83,00,000 வச்சுங்க. ஒவ்வொன்றுலேயும் பல கோட்டி இருக்கும். எல்லாத்துக்கும் ஜாதகம் உண்டு. வியோனி ஜன்மாத்தியாயம்னு ஒன்று தனியாக போட்டிருக்கார். இப்போ மனிதன் தான் 100 வயசு, மாடெல்லாம் 10 வயசு 15 வயசு, யானை கொஞ்சம் கூட வயசு, கொசு கார்த்தால் வந்தால் ராத்திரி போயிடும். ஆமாம்லாம் 200-300 வருஷம் இருக்குது. இப்படி ஆயுசு வித்தியாசம் இருக்குது. அதனால் இது இந்த சந்தர்ப்பத்தில் பிறந்தால் இத்தனை நாள் இருக்கும், இத்தனை நாள் இருக்காது. அதோட புண்ணிய பாப்பங்கள் அவர் சொல்லும்போது, புஸ்தகம் எழுத ஆரம்பிக்கும் போதே அவர் சொல்கிறார். ரொம்ப சிரமப்பட்டவர். சமீப காலத்தில் வராகமிகரர் தான் ரொம்ப கெட்டிக்காரர். அவர் பிருகத் சம்ஹிதான்னு 108 அத்தியாயம் புஸ்தகம் எழுதியிருக்கார். ரொம்ப பெருசாக இருக்குது, யாரும் வாசிக்க மாட்டான்னு என்ன பண்ணிட்டார், சின்ன பலஸ்கந்தத்துக்கு மாத்திரம் பிருகத் ஜாதகம்னு எழுதினார். ஒரே ஒரு 7 கிரகங்களை வச்சுட்டு ஜென்மாந்தரத்தையும் பண்ணின தப்பெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு சாமர்த்தியத்தை கொடுத்துருக்கானேன்னு முதல் ஸ்லோகம் எழுதுகிறார். அதில் ஹோரே தியஹோராத்திர விகல்பமேகே வாஞ்சந்தின்னு ஆரம்பிக்கிறார். ஹோராங்கன்னா பகல் இரவுன்னு சேர்த்து சொல்லக்கூடியதுக்கு அஹோராத்திரம்னு பேர். ஆஹோராத்திர. அதில் ஆங்கிற எழுத்து எடுத்துடும், திராங்கிற எடுத்துடும், ஹோரா ஹோரை அப்படின்னு சொல்லணும். அதுதான் அந்த பகல் இரவுங்கிற வார்த்தையில் அஹோராத்திரம் இருக்குது. அந்த ஹோராங்கிறதுல அந்த ஆவையும் எடுத்துட்டா திராவையும் எடுத்துட்டா நடுப்புறது தான். அந்த ஹோரா வச்சு தான் இந்த ஹோரா சாஸ்திரம் இந்த சூரியனையும் சந்திரனையும் வச்சு எழுதின சாஸ்திரம். இதை ஹோராங்கிறது, ஹோரான்னா 1 மணின்னு அர்த்தம். ஹோரா, அந்த ஹோரா ஹோர்னாயி ஹவர்னாயிடுது. இந்த அதில் முதல்ல எழுதும்போது அவர் எழுதினார், ஜென்மாந்தரத்தில் உள்ள விவகாரங்கள் இவன் செய்த புண்ணியம் பாபங்களை கணக்கு வச்சது என்ன ஆறுதுங்கிறத காட்டி கொடுக்கறது இந்த சூரியனும் சந்திரனும் கிரகங்களும்னு ஆரம்பிச்சிருக்கார். இது அநேகமாக எத்தனையோ சாதாரணமாக அண்ணா தம்பி ஒரு ரெட்டை குழந்தை பிறந்தாலே ஒரு குழந்தை பிறந்தோ அடுத்த குழந்தையோ 2 நிமிஷம் ஆகிடும். அதுதான் நான் கேட்க வந்தேன். அதுலேயே நான் சொல்லி அந்த விஷயத்துக்கு வந்துடுறேன். அதான் அங்கே தான் அந்த இடத்துல என்ன கேள்வியாக வச்சு இதே தான் நீங்கள் சொல்ல வந்ததான் நான் விரும்பினேன். இப்போ நம்ம 800 கோடி பேருக்கும் ஜாதகம் இருக்கும் நீங்கள் சொன்ன எல்லா ஜீவராசிகளுக்குமே உண்டுன்னு சொல்லிட்டீங்க. இப்போ ஒரு தாய் வயிற்றில் ஒரே தகப்பனுக்கு ஒரே தாய்க்கு ஒரே மருத்துவமனையில் ஒரே ஊரில் நம்ம கால தேச வர்த்தமான பார்க்குறோம்ல, அப்போ ஒரே ஊரில் 2 குழந்தைகள் பிறக்கிறது. 2 குழந்தைகளுக்கும் ஜாதகம் வேறையாக இருக்க முடியுமா? இதில் 2 விஷயம் இருக்குது. இப்போ நாம் பிறக்கிறத வச்சு தான் நாம் நிர்ணயம் பண்ணுறத தான் நாம் தெரிஞ்சுன்னு இருக்கோம். பிறந்த பிறகு அந்த காலத்திலலாம் குழந்தை பிறந்தா என்ன பண்ணுவாள், 3 தடவை எலுமிச்சம்பழத்தை உருட்டி விடுவாள். ஆற்றுல தானே பிரசவம், ஆஸ்பத்திரி கிடையாது, வீட்டில் தான் பிரசவம். மருத்துவச்சி தான் பிரசவம் பார்ப்பா. முதல்ல சிரோதயம்னு தலை முதல்ல தலை தண்ட உடனேயும் ஒரு தடவை விடுவா. அதுக்கப்புறம் இந்த கொஞ்சம் சரீரம்லாம் வெளியில் வந்த உடனே ஒரு தடவை விட்டுவா. முழுக்க பூமியில் விழுந்த உடனே ஒரு தடவை. அதுக்கு பிறகு பூஸ்பரிசம்னு பேர், முதல்ல சிரோதயம்னு பேர். இது ஆகும். இதில் ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கு எத்தனை நிமிஷம் ஆகும் கடந்து பண்ணுங்க. அடுத்த குழந்தை வரைக்கும் உடனேயே பிறக்காது, ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம். இந்த
இந்த கணிதங்களில் எப்படி இருக்கான்னா, முதல்ல நீங்கள் இந்த இது பைனாகுலர் வச்சு இந்த இது ரத்த டெஸ்ட் எடுக்கிறா பாருங்க, ஒரே ரத்தம்தான். ஆனால் இத்தினோண்டு துளியிலேருந்து உங்களுக்கு ஹீமோகுளோபின் இருக்கா, சுகர் இருக்கா, ஏதோ 1000 பார்த்துட்றா. ஏன்னா அதுக்கு வச்சு ஏதோ யூரியா என்ன இருக்குது எல்லாம் என்னெல்லாமோ வச்சு அதை எப்படி கணிக்கிறாளோ, இங்கே என்ன பண்ணி விட்டாருன்னு கேட்டால், முதல்ல அந்த லக்னத்தை 9ஆக பிரிக்க சொன்னார். 7ஆக பிரிக்கிறது, 9ஆக பிரிக்கிறது, 12ஆக பிரிக்கிறது, 24ஆக பிரிக்கிறது, 30ஆக பிரிக்கிறது, 60ஆக பிரிக்கிற வரலையும் கொண்டு போயிருக்கார். அப்போ அது ஒரு லக்னம்ங்கிறது சுமார் 2 hours வச்சுட்டேன்னு வச்சுங்க. ஒரு லக்னத்தை 60ஆக பிரித்தா 4 நிமிஷம். 4 நிமிஷம் நெட்டால் வேறு லக்னம் வந்துடும், வேறு ஷஷ்டியம்சம் வந்துடும். ஷஷ்டியம்சம்னு பேர். ஷஷ்டியம்சம்ங்கிறது 60ஆக பிரிக்கிறது. நான் 2 மணி நேரம் மேக்ஸிமம் ஒரு லக்னத்துக்கு 2 மணி நேரம் தான் இருக்கும். ஏன்னா 12 24 அது சுத்தலை 2 மணி நேரம் மேக்ஸிமம். அதில் யாருக்கா சின்ன லக்னம் பெரிய லக்னம் கணக்கு இருக்குது. அதனால் 4 நிமிஷம் பர்யந்தம் ஒரு இதாக இருக்கும். அது மாறும். அடுத்த முத குழந்தைக்கு 2ஆம் குழந்தைக்கு அந்த 4 நிமிஷம் மாறி போகும். லக்னம் ஒன்றா இருக்கலாம், ஷஷ்டியம்சம் மாறிப்படும். நவாம்சம் ஒன்றா இருக்கலாம், ஷஷ்டியம்சம் மாறிடும். அதனால் அதோட பலன் அவன் ஒருத்தன் குட்டையாக இருப்பான், ஒருத்தன் நட்டையாக இருப்பான். அந்த நேரத்துக்கு ஒரு மாறுபாடு பார்க்குறோம், அது மாதிரி இடத்துக்கு மாறுபாடு உண்டா? ஆதான லக்னத்துலேயே விஷயம் இருக்குது. ஆதான லக்னம்னு சொன்னால் சாந்தி கல்யாணத்துக்கு லக்னம் பார்த்து தான் சாந்தி கல்யாணம் முகூர்த்தம் வைக்கணும். ராஜாக்களில் எப்படின்னு கேட்டாக்கா, அந்த பிரதான மகிஷிட்ட ராஜா ஜென்மாலேயே ஒரு தடவை தான் சேரலாம். ஆமாம், ஜோசியாலாம் கணக்கு பண்ணி ரிஷி உட்காந்து, ரிஷிகள் ஜாதகர்கள் கர்கர் பராசரர் போன்ற மகரிஷிகள்லாம் உட்காந்துட்டு எத்தனாம் தேதி எத்தனை மணிக்கு லக்னம் கிரகம் வரும்போது இவன் சேரணும்னு கணக்கு வச்சுருப்பான். அப்போ தான் அவன் சேரலாம். பாக்கி நாளில் அந்த அம்மாட்ட கிட்டக்கே போகக்கூடாது. முன்னையும் பின்னையும் ஒரு தடவை தான் ஜென்மாலே ஒரு தடவை. பாக்கியெல்லாம் பாக்கி பொண்டாட்டி. அதுக்காக தான் நிறைய பொண்டாட்டி அவருக்கு. பிரதான் பட்ட மகிழ்ச்சின்னு ஒரே ஒரு அவனுக்கு பிறக்கிறோம் மகாராஜாவாக தான் இருக்கணும். அந்த மாதிரி யோகங்கள் பார்த்து தான் சொல்லுவாள். அது ஆதான லக்னம்னு பேர். ஆதான லக்னத்திலேயே ஜாதகம் எப்படி ஆகுங்கிறத தீர்மானம் பண்ணும். இல்லை தான். அப்போ அந்த நேரத்துக்கு ஒரு கணக்கு இருக்குது, எந்த நேரத்தில் பிறந்தான்னு லக்னம் மாறும். இடத்துக்கு ஒரு கணக்கு இருக்கா? ஆமாம். ஏன்னு கேட்டால் இந்த சூரியன் இப்போ பாருங்க, பாரத தேசத்தில் நம்ம இந்த இடத்துல இந்தியாவில் இன்றைக்கி பகலோட அளவு ஒரு 12 மணி நேரம் வச்சுருந்தா, இதே டைம் நம்ம ஹரித்வாருக்கு போனோம்னா பகல் டைம் 14 மணி நேரம் ஆகும், இல்லை 10 மணி நேரமாக இருக்கும். அப்படி வரும்போது எல்லாமே வித்தியாசம், லக்னங்கள் மாறும். சூரிய உதயத்துக்கும் சூரிய அஸ்தமனத்துக்குமான நேரம் வித்தியாசங்களில் அந்த பகல் எப்போவுமே இந்த மார்கழி மாதம் வச்சுக்கோங்க, அதெல்லாம் குறைவான மாதங்கள். பகல் குறைவுன்னா 10 மணி நேரத்துக்குள்ளே 6 லக்னம் ஓடணும். ராத்திரி உள்ள 14 மணி நேரத்தில் 14 மணி நேரத்தில் 6 லக்னம் ஓடணும். அப்போ அதெல்லாம் பெருசாக இருக்கும். அது மாதிரி பகலில் சன்ரைஸ் நிறையா இருக்கிறது, அங்கே 14 லக்னம் ஓடும், 6 லக்னம் ஓடணும். அதுக்குள்ளே பிரிக்கணுமா? அதை பிரிக்கணும், பகலை 6ஆக பிரிக்கணும். அப்போ எல்லாமே வித்தியாசப்பட்டு ஊருக்கு ஊர் ஒரே குழந்தை இந்தூரில் பிறந்தா ஒரு மாதிரி இருக்கும், அமெரிக்காவில் பிறந்தா ஒரு மாதிரி இருக்கும். ஒரே நேரமாக இருக்கலாம். அது இதே டைம் இந்தூருக்கு வேணால் இது இன்றைக்கி 5 மணி 4 மணின்னு இருக்கலாமே தவிர, இந்த ஊருக்கு வேறு இந்த ஊருக்கு வேறு, அந்த ஊருக்கு வேறு, ஆமாம், இந்தூர் வேறு இந்தூர் வேறு. அதே மாதிரி நம்ம அந்த ஆகமங்கள் பற்றி பேசுகிறோம், கோயில் பற்றி பேசுகிறோம். இன்றைக்கி கோயிலுங்கிற ஒரு தத்துவம் பலகாலமாக நம்ம இருந்துட்டுருக்கிறது பார்க்குறோம். நம்ம சுவாமியை பெருமாளை சொல்லும்போது சர்வ வியாபின்றோம். எல்லா இடத்துலையும் இருக்கா, தூண்லையும் இருக்கா, துரும்பில் இருக்கா. நம்ம இரண்யவதம்லாம் நம்ம பார்த்துருக்குறோம். அப்போ அது எப்படி ஒரு இடத்துல ஆவாகனம் பண்ணுறது நம்ம பார்க்குறோம். சில இடங்களில் பூஜை புனஸ்காரங்கள்லாம் பண்ணும்போது ஆவாகாமின்னு அந்தந்த கணபதியிலேருந்து எல்லா சுவாமிகளையும் ஆவாகனம் பண்ணுறா, கோயிலில் ஆவாகனம் பண்ணுறா. அப்படி ஒரு எல்லா இடத்துல இருக்கக்கூடிய ஒரு பெரிய பவரை, எனர்ஜியை ஒரு இடத்துல அப்படி ஆவாகனம் பண்ணி ஃபிட் பண்ணி வைக்க முடியும். அதாவது நன்னா கேள்வி நன்னா இருக்குது. இது அங்கே வேதத்துக்குள்ளேயும் இருக்குது. ஒரு இடத்துக்குள்ளே வந்தார்னா பாக்கி இடத்துல இருக்க மாட்டாருங்கிறது கிடையாது.
இப்போ அதாவது நீங்கள் இந்த இடத்துக்கு வந்துவிட்டா பாக்கி எல்லா இடத்துலையும் சூன்யமாயிடுவார். நான் எல்லா இடத்துலையும் இருக்கிறாருங்கிறத நான் புரிஞ்சுக்கிறேன். இல்லைண்ணா, எனக்கு அதில் குழப்பம் இல்லை. ஆனால் ஒரு இடத்துல அடக்க முடியுமான்னு எனக்கு அதாவது எப்படின்னு கேட்டால், சூரியன் ஒன்று தான். கீழே ஒரு 10 குடம் வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்க. அந்த குடத்தில் 10 குடத்துலையும் சூரியன் விழுறது. இப்போ ஒரு சூரியனா 10 சூரியனா? ஒரு சூரியன் 10 தெரியுது. அந்த மாதிரி அவர் கூப்பிட்டா அங்கே வந்துடுவார், பாக்கி இடத்துலையும் இருப்பார். ஒரே சந்தர்ப்பத்தில் எல்லாரும் கூப்பிட்டா எங்கே போவார்னு வேதத்துக்குள்ளே ஒரு இடத்துல வருது. யதாவை சொல்லும்போது எல்லாரும் கூப்பிட்றா, ஒரே சந்தர்ப்பத்தில் கூப்பிட்றா. இந்த ஆத்துக்கு முதல்ல வருவாரா, அந்த ஆத்துக்கு முதல்ல போவாரான்னு வேதத்துக்குள்ளே முதல் காண்டம் கிருஷ்ண யஜுர்வேதம் தைத்திரி சாக்கையில் 6வது பிரஷ்னத்தில் கஸ்ய வாஹ தேவா யஜ்யமாகச்சந்தி கஸ்ய வா நபஹூனாம் யஜமானானாம் யோ வை தேவதா பூர்வன்னு ஒரே காரியத்தை எல்லோரும் பண்ணி ஆகணும். ஒரே விஷயந்தான். ஹோமங்கிறதே எல்லோரும் ஒரே ஹோமத்தை பண்ணணும். யாராத்துக்கு முதல்ல வருவார் அப்படின்னு கேட்டுண்டு அங்கே அவர் சர்வ வியாபகராக இருக்கிறதுனால ஒரே சந்தர்ப்பத்தில் எல்லா இடத்துக்கும் போக முடியும். அதுக்கு காயவியூகம்னு பேர். காயவியூகம்னு பேர். ஒரு ரிஷிக்கு வயிற்று வலி வந்துடுத்து. அந்த வயிற்று வலியை அனுபவிக்கிறதுக்காக அவர் இன்னும் 1000 ஜென்மம் எடுக்க வேண்டிய நிர்பந்தம். அதுக்காக அவர் என்ன பண்ணினார், தன் சரீரத்தை 1000மாக சிருஷ்டிச்சுட்டார். 1000 சரீரத்தையும் அந்த வயிற்று வலியை அனுபவித்தார். அந்த ஜென்மாவோடு அது முடிஞ்சு போச்சு. அதனால் ஒரே பகவான் விபுன்னு சொல்கிறதுனால எல்லா இடத்துலையும் இருக்க முடியும். இந்த ஊர்லேயும் இருக்க முடியும். ஸ்ரீரங்கத்தில் இருக்க பெருமாளும் அவர் தான். இந்த ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருக்கிற பெருமாளும் அவர் தான். அதனால் விபுவாக இருக்கிறதுல எல்லா இடத்துலையும் இருக்க முடியும். இப்போ நாம் இங்கே தான் இருக்க முடியும், அவர் இங்கேயும் இருப்பார். அதுக்காக தான் திரைலோக்கியமே ததகிலம் நரசிம்ம கர்ப்பம். அவன் பிரகலாதன் கேட்ட உடனேயும் இந்த நரசிம்மமாக எத்தனையோ கோடி நரசிம்மமாக தன்னை பண்ணிட்டு விட்டான். எங்கே இருக்கான்னு சொல்லி ஒரு செகண்ட் வந்துவிட்டா என்ன பண்ணுறது, திரைலோக்கியமே 3 உலகத்தும் எங்கே பார்த்தா நரசிம்மமாகவே இருந்ததுன்னு வர்ணித்தார் அவர். அது மாதிரி பகவான் கோவில் இருக்கார். ஒரு இடத்துல கூப்பிட்டா இருப்போம். அது ஒரு இடத்துல கொண்டு வந்து நிப்பாடு ஆவாகனம் பண்ண முடியும். அதானா நீங்கள் கூப்பிட்றா வரார். அவர் எங்கே முன்னே இருந்திருக்கார். உத்தராக இருந்தான்னா இந்த வந்துட்டால் அந்த அது போக முடியலன்னு சொல்லலாம். இந்த சாஸ்திரம் அப்படிங்கிறது ரொம்ப நிறைய கேள்விப்படுறோம், சொல்கிறோம். அது ஒரு பைலா, அது ரூல் புக் மாதிரி நமக்கு சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்குன்னா, இது சஸ்திரம் அப்படிங்கிறது என்ன, சாஸ்திரம் என்ன, சஸ்திரம் ரெண்டு வேறு வேறையா ஒன்றா? அதாவது இந்த சஸ்திர சப்தத்துக்கு 2 அர்த்தம் உண்டு. ஒரு ஏதோ உலகத்தில் வேறு அர்த்தம், வேதத்துக்குள்ளே வேறு அர்த்தம். லௌகீகமாக வேறு அர்த்தம், வேதத்தில் சஸ்திரங்கிற சப்தத்துக்கு பொருள் வேர்டுக்கு வேதத்துக்குள்ளே வேறு அர்த்தம், வெளியில் வேறு அர்த்தம். வெளியில் உலகத்தில் என்னன்னு கேட்டாக்கா கத்தி, அடிக்கிற வெட்டுற கத்தி, வாள் இது மாதிரி. அதனால் ஆப்ரேஷன் பண்ணுற இது எல்லாத்தையும் வச்சுக்கோங்களேன், அதெல்லாம் சஸ்திரம். வேதத்துக்குள்ள சஸ்திரம்னு சொன்னோன்னா தேவதையை பற்றி புகழ்ந்து பேசக்கூடிய வார்த்தைகள்னு அர்த்தம். தேவதைகளை புகழ்ந்து பாடக்கூடிய ஆசாமி வஸ்துக்கு பேர் சஸ்திரம்னு. வேதத்துக்குள்ளுக்குள்ளே உள்ள தெய்வங்களெல்லாம் புகழக்கூடிய அதை ஒத்தம் புகழ்வோம், அவனுக்கு சஸ்திரின்னு பேர். சாஸ்திரம்னா அந்த இடத்துல உலகத்தில் மாத்திரம் சஸ்திரம்னா கேடயம், இது ஆயுதங்களுக்கெல்லாம் ஆயுதங்கள்னு ஆயுதங்கள். சாஸ்திரம் வேறு, சஸ்திரம் வேறு. அப்படி அந்த கால் வாரினா வேறு. சாஸ்திரம்ங்கிறது இல்லை, சாஸ்திரத்துக்கு 2 அர்த்தம் இருக்குது. சாஸ்திரம்னா இப்போ இந்த சாஸ்திரம்னா பொதுவாக சாஸ்திரத்தில் இல்லை, சாஸ்திரத்தில் இல்லைன்னு சொல்கிறதெல்லாமே சட்ட புஸ்தகம். தர்மசாஸ்திரம் அதுக்கு முன்னாடி சேர்க்கணும். தர்மசாஸ்திரம் சட்ட புஸ்தகத்தில் இல்லைன்னு அர்த்தம். வெறும் வெளியில் மீமாம்சா, தர்க்க, வியாகரணம், வேதாந்தம் போகிறோம், அதுக்கும் சாஸ்திரம் பேர். அது பொதுவாக சாஸ்திர சப்தத்துக்கு கட்டளைன்னு அர்த்தம். வேதாசாஸ்திரம் வரநாஸ்திங்கும்போது வேதம்தான் கட்டளை போடுறது. வேதம் அது நீ செஞ்சால் ஆனால் செய்யலைன்னா பாபம் வரும். வேதம்தான் சாஸ்திரம். அவள் தான் சாசித்தா.
அப்புறம் இந்த அஸ்திரம்னு சொல்கிறோமே, அதுக்கும் சஸ்திரத்துக்கும் அஸ்திர சஸ்திரம். ஆமாம், அஸ்திரம் சஸ்திரத்துங்கிற பேதம் உண்டு. எப்படின்னு கேட்டால், சஸ்திரம்னா கையில் இருக்கிறதா கையால் எடுத்து வெட்டலாம். ராஜா யுத்தம் பண்ணும்போது கையில் இருக்க கத்தியால் வெட்டி கொள்ளலான்னா சஸ்திரத்தினால. கையில் இருக்கிறது பூரா வந்து சஸ்திரம், அதாவது கேடயம், வாள், கத்தி. கேடயத்துக்கு சஸ்திரம் வேறு இல்லை, எதிராளியை கொலை பண்ணுறதுக்கு அனுகூலமாக இருக்கணும். அது அடி வாங்குறாங்க. ஏவுறதுக்கு அஸ்திரம்னு பேர், கையிலேருந்து வெளியே. இல்லை இல்லை, அதுவும் சஸ்திரத்தை சேர்ந்து தான். அஸ்திரம்னு சொன்னால் மந்திரங்களை உபயோகப்படுத்தி நீங்கள் ஒரு பானம் போட்டால் அதுலேருந்து வருது நெருப்பாவோ ஜலமாவோ மாயையாவோ அப்படி வரும், அப்படி போகும். இது வந்து வெறும் அஸ்திரம், சஸ்திரம்ங்கிறது வந்து வெறும் மெட்டீரியலாக இருக்கும். மெட்டீரியலாக இருக்கும். அது வந்து வில்லு, அம்பு, கத்தி, அருவா அந்த மாதிரி இருக்கும். அதில் மந்திர பிரயோகம் பண்ணி அதை ஏவுனா அது வந்து ஏவினா அஸ்திரமாக. அது இவா என்ன சொல்லி விழுறாலோ, இந்த ஸ்கட்டுன்னா ஸ்கட்டாக போகும், பேட்ரேட்டாக போகும். அது குவைத் வார் பார்த்துருக்கேன். குவைத்து போகிற அமெரிக்கா குவைத்து போகிற பார்த்துருக்கேன். அது வந்து இது வந்து அந்த நீங்கள் அவளால் அது ஒன்று தான் அனுப்ப முடியும். ஸ்கட்டு கையை வச்சுன்றக்கிறத அனுப்ப முடியும். இவாளுக்கு எப்படி கிடையாது, அதை மாற்றிக்க முடியும் என்னவானாலும். இப்போ எல்லாரையும் தூங்க பண்ண முடியாது. ஒரு மோகனாஸ்திரத்தை போட்டான்னு வச்சுக்கோங்க, எல்லோரும் அப்படி மயக்க நிலையில் இருந்து தான் வந்து அந்த உத்தர கோச இதுலேருந்து மாட்டெல்லாம் திரட்டின்னு போகும்போது எல்லாருக்கும் அர்ஜுனுக்கும் யுத்தம் நடந்ததே. கோசல அந்த இப்போ மறைஞ்சிருந்த விராட்ட நகரத்தில் இருக்கும் போது யுத்தம் நடந்த போது மோகனாஸ்திரத்தை போட்டு எல்லோரும் மயங்கி கிடந்திருக்கும்போது அவளோட தலைப்பாயெல்லாம் தூக்கின்னு வந்தான்னு கேள்விப்பட்டு அங்கே மோகனாஸ்திரம் போட்டால் சிலது ஆக்னேயாஸ்திரம் அக்னியாக போகும், ஒரே கக்கும். இவா உடனே அது பேட்ரியேட்டா உடனே ஜலத்தை அனுப்புவா. இப்படி மாறி மாறி எதிராளிக்கு தகுந்தாப்புல அங்கே வரும். ஒன்றை மாத்திரம் அடக்க முடியாது, பிரம்மாஸ்திரம். அது யார் இந்த மாதிரி அந்த பிரயோகங்களில் வந்து மந்திரத்தை நம்ம வந்து போட்டால் அது கன்வெர்ட் ஆகும், மாறும் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம் அப்படின்னு சொல்லி அதுக்காக தான் நதிக்கரையில் கங்கா நதியில் போய் கார்த்தால வேலை பகுநாள் உட்காந்து மந்திரங்களை ஆவர்த்தி பண்ணுவாள் ராஜாக்கள்லாம். தன்னை சித்தம் பண்ணிப்பா, மந்திரங்கள் சொன்னதை கேட்குற மாதிரி பண்ணிப்பா. ஏன்னா மந்திரங்கள் ஏமாற்றிடக்கூடாதுன்னு. இன்றைக்கி டெல்லியில் வந்து செயற்கை மழையை உருவாக்குறதுக்கு ஒரு முயற்சி பண்ணிட்டு இருக்கா. அதை மாதிரி இவள் வந்து ஒரு செயற்கை மழையில் பண்ணி கண்வலி தான் வந்ததுன்னு பழைய சித்தாந்தம் அனுபவங்கள். அதுக்கப்புறம் தான் கண்வலியே வர ஆரம்பிச்சது. செயற்கை மெட்ராஸை பாம்பே எல்லாம் அதுக்கப்புறம் தான் வர செயற்கை மழையில் தான் வந்ததுன்னு சொல்லியிருந்தா. செயற்கை மழையெல்லாம் சரியாக வராதுன்னு சொல்லிட்டு புகையினால தான் மழை வரும்ட்டா. தூமஜோதி சலிரமர்தாம் சன்னிபாத மேகா. மேகம் உற்பத்தி ஆகணும்னா கீழே புகை இருக்கணும். அந்த புகையும் ஃபேக்ட்ரி புகையாக இருக்கக்கூடாது. பசுஞ்சாணியினால் ஏற்பட்ட ஒரு இது பண்ணும், அதை ராட்டியாக போய் அது பசு நெய்யினால். இப்போல்லாம் பசு நெய் இன்னும் சுத்த நெய்யெல்லாம் கிடையாது, ஏமாத்தார். பசு மாடும் சுத்த மாடு கிடையாது. பசு மாடுன்னாக்கா அந்த திமில்னு பேர் கக்குத்து சம்ஸ்கிருதத்தில். அது பிரிச்சா இப்படி இருக்கும், அதுதான் நாட்டு மாடு. நாட்டு மாட்டோட பாலத்தில் தான் ஏட்டு சக்தி இருக்குது. அதை இப்போ அதெல்லாம் இப்போ அழிஞ்சு அந்த இம்போர்ட்டட் மாடு தான் இருக்குது. அது பிரயோஜனம் இல்லை, அது அதோட சக்தி குறைச்ச. அந்த சுத்த பசுமாட்டில் ஏற்பட்ட நெய் நேத்திக்கு பாலை கறந்து அதை உர குத்தி அதில் வெண்ணெயை கடைஞ்சி அதுலேருந்து எடுத்த நெய்யை ஹோமமாக பண்ணி வந்து அதுலேருந்து ஏற்பட்ட புகை தூம ஜோதிகி சலில ஜலம் மருத்துவன காற்று, இந்த நாளோட கலவை தான் மேகம்னு காளிதாசன் தன்னுடைய புஸ்தகத்தில் சொல்கிறார். தூமஜோதி சலில மருதாம் சன்னிபாத கொமேகா. மேகங்கள் தனி ஒரு வஸ்து இல்லை, இதோட நாளோட சேர்வு. அதுக்கு இதை பண்ணணுமே தவிர அது யந்திரத்தை வச்சுன்னு மனாடக்கூடாது. ரொம்ப சந்தோஷம் சாமி. நிறைய விஷயங்கள் வந்து ரொம்ப ஆச்சரியமான விஷயங்கள் பேசுனீங்க. எங்களுக்கு வந்து பெரிய ஞானம்லாம் வராது, இருந்தாலும் எங்களுக்கு வந்து சின்ன சின்னதாக வந்து ஒரு விஷயங்கள் எங்களுக்கு தெரிஞ்சுக்க சந்தர்ப்பம் கிடைச்சது. இது மாதிரி அடிக்கடி வந்து எங்களுக்கு நிறைய விஷயங்களை சொல்லணும் அப்படின்னு. தேங்க்யூ.